ஆட்டிறைச்சி கடை முன் கிடந்த மனித சடலம். சேலை சுற்றப்பட்டு மக்கி கிடந்த எலும்புக்கூடு. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கறி வாங்க வந்து பதறி போன ஊர் மக்கள். தேனி பக்கத்துல இருக்கக்கூடிய பழனிச்செட்டி பகுதியில மணியரசன் அப்படிங்கிறவரு ஆட்டு இறைச்சி கடை நடத்தி வராரு. இன்று ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால வழக்கம் போல பலரும் காலையில இருந்தே இறைச்சி வாங்க வந்து சென்றிருக்காங்க. இந்த நிலையில தான் மணியரசன் கறிக்கடை முன்பு மக்கி போன மனித சடலம் ஒன்று கிடந்திருக்கு. இத பார்த்தவங்க அதிர்ந்து போய் அங்கும் இங்கும் ஓடி இருக்காங்க. அந்த சடலம் சேலையில சுற்றப்பட்டு கட்டப்பட்ட நிலையில இருந்தாலும் உடல்ல சதை இல்லாம மக்கி போய் எலும்பு மட்டும் கிடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கும் போது சம்பவத்தின் பின்னணி தெரிய வந்திருக்கு. அதே பகுதியை சேர்ந்த குமார் அப்படிங்கிறவரு மணியரசன் கிட்ட தனக்கு இலவசமா இறைச்சி கேட்டு வாக்குவாதத்துல ஈடுபட்டதா கூறப்படுது. ஆனா கடை உரிமையாளர் மணியரசன் கறி தர மறுத்ததுனால அவரை மிரட்டிருக்கக்கூடிய குமார் அங்கிருந்து கிளம்பி சென்றிருக்காரு. சிறிது நேரத்துல மயானத்துல புதைக்கப்பட்ட ஒரு சடலத்தை தோண்டி எடுத்து வந்து கடையின் முன்பா போட்டு சென்றிருக்காரு. இதனால இறைச்சி வாங்க அங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இந்த சம்பவத்தினால பலரும் அங்க சுற்றி பார்க்க தொடங்கிய நிலையில தகவல் அறிந்து வந்திருக்கக்கூடிய பழனிச்செட்டிப்பட்டி போலீசார் அங்கிருந்த சடலத்தை மீட்டிருக்காங்க. அந்த சடலம் ஆணுடையதா பெண்ணுடையதா எங்க இருந்து தோண்டப்பட்டது அப்படின்னு விசாரணை நடத்தி வராங்க. மேலும் அந்த சடலத்தை கறிக்கடை முன் போட்டு சென்ற குமார் அப்படிங்கிறவரையும் பிடித்து விசாரணை நடத்தி வராங்க. முதற்கட்டமா குமார் சற்று மனநிலை சரியில்லாதவரு அப்படின்னு போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இறைச்சி கடை முன்பு மனித எலும்புக்கூடு இருந்ததுனால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவிருக்கு.